அல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். யோவான் 11வது அதிகாரம் 40வது வசனம். யோவான் 11:40. இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். இங்க கவனிங்க எல்லாம். உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்பேன் என்று சொன்னால் அதற்கு உங்களால் சரியான பதிலை சொல்ல முடியுமா என்று சொல்லி இந்த நாளில் நம்ம என்ன பண்ணலாம், நம்மை நாமே உணர்ந்து கொள்வோமாக. ஆமாம், எத்தனை பேர் தேவனை விசுவாசிக்கிறோம்? நிறைய பேர் கரங்களை தூக்கல, சரிங்களா? அதனால நீங்க யாரும் தேவனை விசுவாசிக்கலன்னு. எத்தனை பேர் ஆண்டவரை விசுவாசிக்கிறோம்? கர்த்தரை விசுவாசிக்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். உங்க எல்லாரையும் கேட்டா நீங்க எல்லாம் சொல்லுவீங்க, நான் என்ன பண்றேன்? தேவனை விசுவாசிக்கிறேன், இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் நம்முடைய கர்த்தர் சொல்றாரு, அவருடைய வார்த்தை இப்படியாய் சொல்கிறது, நீங்கள் தேவ மகிமையை கண்டிருக்க வேண்டும் எப்பொழுது நீங்கள் விசுவாசி. இன்னைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கையில தேவ மகிமையை கண்டிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, நான் சொல்றேன் உங்களுக்கு, அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்கும் சொல்லுங்க? நான் தேவனுடைய மகிமையை நான் கண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையில தேவனுடைய மகிமையை அளவில்லாம நான் பெற்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களில் நான் கேட்பேன் என்று சொன்னால் 99% என்ன பதிலாத்தான் இருக்கும்? இல்லை, நான் இன்னும் தேவனுடைய மகிமையை நான் என்ன பண்ணல, இன்னும் காணவில்லை. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இது கிடைச்சது அது கிடைச்சி, அதெல்லாம் இல்லை. தேவனுடைய மகிமை என்பது ஒன்று உண்டு. அப்போ எதுல தவறு இருக்கிறது? தேவனிடத்திலே தவறு இருக்கிறதா, இல்லை நம்முடைய விசுவாசத்திலே தவறு இருக்கிறதா? சத்தமா சொல்லுங்க. அப்போ நம்முடைய விசுவாசத்தை நம்ம என்ன பண்ணணும் சொல்லுங்க? சரி பண்ணி கொள்ளும் போதுதான் தேவனுடைய மகிமையை காண முடியும், தேவனுடைய மகிமையை காண முடியும். இன்னைக்கு அநேகர் தேவ மகிமையை காணாததுக்கு என்ன தெரியுமா காரணம்? நம்முடைய விசுவாசம் சரியில்லை. விசுவாசம் இருக்குது, there is faith, பட் அது என்ன இல்லை சொல்லுங்க? சரியில்லை. இன்னைக்கு அதை குறித்து தான் தியானிக்க போகிறோம். நீங்கள் சரி செய்து கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்விலே தேவனுடைய மகிமையும் வல்லமையும் கிரியையும் உங்களால பார்க்க முடியும், வெளியரங்கமாய் அது நடக்கும். ஆமென். அப்போ எல்லாருமே இங்க இருக்கீங்க, எல்லாமே ஆண்டவரை விசுவாசிக்கிறோம், எல்லாரும் விசுவாசிக்கிறோம். யாரை கேட்டாலும் சொல்லுவீங்க, நான் கர்த்தர் தான் விசுவாசி. ஆனால் ஏன் தேவ மகிமை இன்னும் நம்முடைய வாழ்விலே காணப்படவில்லை? பாருங்க, மார்த்தாள் மரியாள் என்ற சகோதரிகளுக்கு லாசரு என்கிற ஒரு சகோதரன் இருந்தான். அவன் வியாதிப்பட்டு மரித்து போனான். இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்க வருகிறார். எத்தனை நாளைக்கு பிறகு? 4 நாளைக்கு பிறகு வருகிறார். அப்போ மார்த்தாள் என்கிற அந்த லாசருடைய மூத்த சகோதரி என்ன கேட்கிற ஆண்டவரிடத்துல, யோவான் 11வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. மார்த்தாள் இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். விசுவாசம் தானே அது? விசுவாசமா இல்லையா அது? ஆண்டவரே, நீங்க இருந்திருந்தீங்கன்னா எங்க சகோதரன் என்ன பண்ணிருக்க மாட்டான்? மரித்திருக்க. அடுத்த வசனம் பாருங்க, இப்பொழுதும் நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை உங்களால செய்ய முடியும். அதுவும் விசுவாசம் தானே? சொல்ல மாட்டேங்கிறீங்களே. பாருங்க, அப்போ ஆண்டவர் அவளை பார்த்து சொல்றாரு, 23வது வசனம், உன் சகோதரன்
உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். இயேசு அவளை நோக்கி உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். பாருங்க 24வது வசனம் அதற்கு வாசிங்க. மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நம்ம எல்லாருக்கும் இருக்கிற விசுவாசம் தான் கடைசி நாளிலே நீங்கள் நான் என்ன பண்ண போறோம்? சத்தமா சொல்ல மாட்டேங்க. ஒருவேளை ஆண்டவருடைய வருகை தாமதித்து நாம் ஜீவனோடு இருந்தால் அவரோடு கூட மறுரூபமாக்கப்படுவோம். இல்லை, நம்முடைய ஆயுசு பூரணமான ஆயுசாய் கர்த்தருக்குள்ளே மரிக்கும் பொழுது நீங்கள் நானும் உயிர் தெழுந்திருப்போம். ஆமென். இப்போ இதை யார் விசுவாசிக்கிறாங்க? சொல்லுங்க, யார் விசுவாசிக்கிறாங்க? மார்த்தாள் விசுவாசிக்கிறாங்க. ஆமா ஆண்டவரே, கடைசி நாள்ல என்ன இருக்கும்? உயிர் தெழுதல் நடக்கும். பாருங்க, அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு 25வது வசனம் 26வது வசனம். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதுவை விசுவாசிக்கிறாயா என்றார். இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? நல்லா கவனிங்க. என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் மரித்தாலும், அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே பூரணமாக்கப்பட்டு மரிக்கிறார்களோ அவர்களெல்லாம் தேவனுடைய வருகையிலே முதலாவது எழுந்திருப்பார்கள். இதை யார் விசுவாசித்திருக்கிறது? மார்த்தாள். அடுத்த வசனம் பாருங்க, உயிரோடு என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும். அப்போ உயிரோடு இருந்து ஆண்டவருடைய வருகையில் அவருக்கு பிரியமாய் வாழ்கிறவர்கள் மறுரூபமாக்கப்படுவார்கள். அவர்கள் என்றென்றைக்கும் கர்த்தரோடு கூட இருப்பார்கள். கவனிங்க, இதெல்லாம் யார் விசுவாசம் வைத்திருந்தது? மார்த்தாள். சரியான ஒரு விசுவாச பாதைக்குள்ள தான் போறான்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். சரிங்களா? அப்புறம் பாருங்க, அடுத்த வசனம் வாசிங்க. அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன். நிறைய விசுவாசம் தானே. கவனிங்க, கொஞ்ச நேரம் கவனிச்சிங்கன்னா தேவனுடைய மகிமையை எங்க லேக் பண்றீங்க, யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வேர் தேர் இஸ் லேக் ஆஃப் த க்ளோரி ஆஃப் த காட். இன்னைக்கு நீங்க சரியாய் புரிந்து கொள்வீர்கள் என்று சொன்னால் எந்த இடத்திலே தேவ மகிமையை இழக்கிறீர்கள் என்பதை உங்க வாழ்க்கையில நீங்க புரிஞ்சு கொள்ளலாம். இவ்வளோ நேரம் நல்ல விசுவாசத்தோடு சரியான பாதையில தான் மார்த்தாள் பயணிக்கிறாங்க சொல்லிட்டு நீங்க புரிந்து இருக்கலாம். அப்படியே நீங்க வரும்பொழுது என்ன நடக்குது என்று சொன்னா பாருங்க, அதுலயே 39வது வசனம். இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரனாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்றே என்றாள். இப்ப புரிஞ்சுக்கீங்களா? எந்த இடத்துல தேவ மகிமை தடைப்பட்டது என்பது இவ்வளோ நேரம் அவ்வளோ கிளியரா தேவன் மேல என்ன பண்ணாங்க சொல்லுங்க. ஆனா பாருங்க, கரெக்டா ஆண்டவர் வர்றாரு, கல்லறைக்கிட்ட வர்றாரு. தம்பிங்க, கல்லறைக்கிட்ட வர்றாரு. வந்துட்டு என்ன சொல்றாரு? அந்த கல்லை நீ என்ன பண்ணு? கல்லறைக்குள்ள யார் இருக்கிறாங்க? லாசர்ஸ் மரித்து போயிருக்கிறான். இந்த கல்லை நீ என்ன பண்ண? எடுத்து உடனே பாருங்க, யாருமே சொல்லல. யார் தான் சொன்னது? விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறேன். நீங்க இங்க இருந்தா எதுவுமே நடந்திருக்காது. உயிர்த்தெழுதல என் சகோதரன் எழுந்திருப்பான். நீ தான் உலகத்தில் வருகிறவரான கிறிஸ்து. எல்லாத்தையும் நான் விசுவாசிக்கிறேன். ஃபுல்லா அவத்தான் முதல்ல வந்து நிக்கிறான். எங்க தெரியுமா நிக்கிறா? ஆண்டவர் என்ன சொல்ற தெரியுமா? ஆண்டவரே, என்ன பாருங்க, என்ன இருக்கும்? ஆண்டவரே, இப்போது நாருமே 4 நாள் ஆயிற்று. அப்போ நல்ல கவனிங்க, நம்முடைய விசுவாசம் எந்த இடத்துல குறைவுபடுகிறது என்பதை இந்த நாளில் நீங்க புரிந்து கொள்ளுங்கள். சூழ்நிலைகள் வரும் பொழுது, சூழ்நிலைகள் கடினமாக இருக்கும் பொழுது, சூழ்நிலைகள் நமக்கு ஏற்றார் போல் இல்லாத போது நம்முடைய விசுவாசம் தடுமாறி விடுகிறது. நம்முடைய விசுவாசம் தடுமாறி விடுகிறது. தேவன் மேல வைக்கிற விசுவாசம் நமக்கு என்ன இல்லாம போயிடுது. நம்ம எதை தான் நம்ம பார்க்கிறோம்? சூழ்நிலையை தான் நம்ம என்ன பண்றோம்? பார்க்கிறவர்களா இருக்கிறோம்.
அதனால தான் இன்னைக்கு தேவனுடைய மகிமை அநேகருடைய வாழ்க்கையில காணப்படாமல் போய்விடுகிறது. நீங்கள் எல்லாம் விசுவாசிகள் தான், உங்களுக்கு விசுவாசம் இருக்கிறது. ஆனால் சூழ்நிலையை பார்க்கும்போது உங்களுடைய விசுவாசம் அப்படியே சுக்குநூறாய் உடைந்து விடுகிறது. அப்பொழுது தேவனுடைய வல்லமை நாம் என்ன பண்ண முடியறதில்ல, காண முடியாமல் போய்விடுகிறது. தேவனுடைய மகிமை அனுபவிக்க முடியாமல் போய்விடுகிறது. பிரைஸ் தி லார்ட், ஆமென். இங்க மார்த்தாள் என்ன சொன்னாங்க? ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்று. அதற்கு தான் ஆண்டவர் சொல்றார், மார்த்தாளே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், இன்னைக்கு ஆண்டவரை குறை சொல்லிட்டு ஆண்டவர் மீது எல்லாம் பழியும் போட்டுட்டு, ஆண்டவர் எனக்கு நன்மை செய்யல, அற்புத அடையாளங்கள் எனக்கு செய்யல, ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரு, நான் கர்த்தரை நம்பினேனே, அவரை நம்பிதானே நான் வந்தேன், ஆனா என் வாழ்க்கையில தேவ மகிமை இன்னும் விளங்கலையே என்று சொல்லி வாழ்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய வார்த்தை சரியாய் வந்து கொண்டிருக்கிறது. எங்கே தவறு இருக்கிறது என்பதை இந்த நாளிலே பரிசுத்த ஆவியாகிய தேவன் உங்கள் வாழ்க்கையிலே சுட்டி காண்பித்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய எல்லா கடினமான சூழ்நிலைகளை காட்டிலும் தேவன் பெரியவராயிருக்கிறார். அல்லேலூயா. நம்மால இந்த உலகத்தில் செய்ய முடியாதுதான், ஆனால் தேவனால் செய்ய முடியாதது ஒன்றுமே இல்லை. சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஹல்லேலூயா. மனுஷனால் கூடாததுதான், ஆனால் தேவனாலே எல்லாம் கூடும். இன்னைக்கு சூழ்நிலையை பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கிறதுனால தான், சூழ்நிலைகள் கடினமா இருக்கிறதுனால தான் உங்களுடைய விசுவாசம் உடைந்து போய் விடுகிறது. தேவனுடைய அற்புதத்தை நீங்க பார்க்க முடியல, அதிசயங்களை அனுபவிக்க முடியல. புரிஞ்சிட்டீங்களா எத்தனை பேருங்க? இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். சூழ்நிலையை விட கர்த்தர் பெரியவராயிருக்கிறார். உங்க சூழ்நிலை விட கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். எதுவுமே இல்லை, ஆனா என் தேவன் பெரியவராயிருக்கிறார். சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. என் கர்த்தர், என் ஆண்டவர் இயேசு பெரியவர். அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். இன்னும் நிறைய பேருக்கு விசுவாசம் வரல. சும்மா பாருங்க, இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது முழுவதும் தேவனை சார்ந்து கொள்கிற வாழ்க்கை. நம்முடைய பலத்தையோ நம்முடைய அறிவையோ ஆற்றலையோ சார்ந்து கொள்கிற வாழ்க்கை கிடையாது. முழுவதும் யாரை சார்ந்து கொள்கிற வாழ்க்கை? தேவாதி தேவனை சார்ந்து கொள்கிற வாழ்க்கை. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அவரெல்லாம் தான் பிழைக்கிறோம், அவரால் தான் அசைகிறோம், அவரால் தான் எல்லாமே. பிரைஸ் தி லார்ட். நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது, நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது இந்த உலகத்தில். அவரால் தான் எல்லாமே ஆகும், அவரால் தான் எல்லாம் ஆகும். இன்னைக்கு எதுவுமே இல்லை. ஆண்டவரே, ஒரு பூஜ்யமா என் வாழ்க்கை இருக்கிறது, ஒன்றுமில்லை, வெறுமையா இருக்கிறது. எனக்கு எந்த சூழ்நிலையும் சாதகமா இல்லை. என் வாழ்க்கையில் அற்புத அடையாளங்கள் நடப்பதற்கு, நான் மேன்மைப்படுவதற்கும் உயர்த்தப்படுவதற்கும் பரிசுத்தமாக்கப்படுகிறதற்கும் எந்த சூழ்நிலை ஆண்டவரே வெறுமையா இருக்கு. இங்க கவனிங்க, இங்க கவனிங்க. உங்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்றேன், ஆண்டவரே உமால முடியும். ஆண்டவரே, ஒரே ஒரு அறிக்கை, தேவனே உமால முடியும், தேவனால் உம்மால முடியும், தேவனே உம்மால முடியும். மாற்றால போல சூழ்நிலைகள் சரியா இருக்கும்போது கர்த்தரை விசுவாசிக்கிறோம். சூழ்நிலைகள் சரியில்லாத போது கர்த்தரிடத்தில் இருக்கிற விசுவாசம் உடைந்து போகிறது. இன்னைக்கு அநேகர் இடத்துல கேட்பேன், ஏன் ஆராதிக்கிறதுல, ஏன் ஆராதனைக்கு வர்றதில்ல, ஏன் ஜபிக்கிறதுல, ஏன் ஊழியம் செய்யறதில்ல, ஏன் வேதத்தை வாசிக்கிறதுல? அவங்க சொல்கிற காரணம் என்ன தெரியுமா? அவங்க எதையோ ஒன்று எதிர்பார்த்து தோல்வி அடைந்து விடுகிறார்கள். தேவனிடத்தில் எதிர்பார்த்த காரியங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில நடக்கலை என்று சொல்லி சோர்ந்து போறார்கள். அன்பு தேவ பிள்ளையை, நான் உங்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்றேன், எந்த சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் எனக்கு இருக்கிறார், ஆண்டவர் எனக்கு இருக்கிறார். பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல, மனம் மாற மனு புத்திரன் அல்ல. பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல, மனம் மாற மனு புத்திரன் அல்ல. நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், எல்லாம் கையை தட்டி உற்சாகமா. சொன்னதை செய்பவர்,
உற்சாகமா கரங்களை தட்டி. பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல, மனமாற மனு புத்திரன் அல்ல, நம்பத்தக்கவர் உண்மை உள்ளவர், நம்பத்தக்கவர் உண்மை உள்ளவர், சொன்னதை செய்பவர், அவர் சொன்னதை செய்பவர், நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர். நல்லா உற்சாகமா தம்பி. ஷதலகபா ஓ ரிபா மா ஷதலர, நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர், நம்பத்தக்கவர் உண்மை உள்ளவர், நம்பத்தக்கவர் உண்மை உள்ளவர், சொன்னதை செய்பவர், அவர் சொன்னதை செய்பவர், கரம் பிடித்தவர் என்னை கடைசி வரை கரை சேர்த்து மகிழ்ந்திடுவார். விசுவாசத்தோடு கரம் பிடித்தவர் என்னை கடைசி வரை கரை சேர்த்து நம்மை நடத்திடுவார், நம்பத்தக்கவர். நல்லா இன்னும் உண்மை உள்ளவர், நம்பத்தக்கவர் உண்மை உள்ளவர், சொன்னதை செய்பவர், அவர் சொன்னதை செய்பவர், நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர், நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர், நம்பத்தக்கவர் உண்மை உள்ளவர், நம்பத்தக்கவர் உண்மை உள்ளவர், சொன்னதை செய்பவர், அவர் சொன்னதை செய்பவர், விசுவாசத்தை துவக்கினவர் இறுதி வரை நடத்தி செல்வார், விசுவாசத்தை துவக்கினவர் முடிவு வரை நம்மை நடத்திடுவார், நம்பத்தக்கவர். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ரிவாக்கா ஷாத்தா லாரதானா, சொன்னதை செய்பவர், அவர் சொன்னதை செய்பவர், நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர், நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர், நம்பத்தக்கவர் உண்மை உள்ளவர், நம்பத்தக்கவர் உண்மை உள்ளவர், சொன்னதை செய்பவர், அவர் சொன்னதை செய்பவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் நேரா போனார். மார்த்தாள் சொன்ன உடனே நாருமே நின்னுட்டாரா? இல்லை, நேரா போய் என்ன பண்ணார் தெரியுமா? கல்லை எடுத்து போடு. என்ன சொன்னாரு? கல்லை எடுத்து. என்ன சொன்னார்? லாசருவே வெளியே வா. அப்போது மரித்தவன் உயிரோடு வெளியே வந்தான். சத்தமா சொல்லுங்க, மரித்தவன் உயிரோடு வெளியே வந்தான். அந்த வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 11வது அதிகாரம் 43வது வசனம், 44வது வசனம். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்போது மரித்தவன் வெளியே வந்தான். பாத்தீங்களா? அப்போது மரித்தவன் வெளியே. இன்னைக்கு நான் சொல்றேன், எத்தனை பேர் என் வாழ்க்கையில
நான் கண்ணுக்கு முன்னாடி நிற்கிற ஐயோ கடினமான சூழ்நிலை, ஆண்டவரே நான் உயரக்கூடாதபடிக்கு, பலனடைய முடியாதபடிக்கு, சுகம் அடைய முடியாதபடிக்கு, பரிசுத்தமாக்க கூடாதபடிக்கு என்னை சுற்றி கடினமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவரே நான் அந்த சூழ்நிலைகளை காட்டிலும் உம்மை நான் விசுவாசிக்கிறேன். உம்மை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரால மாத்திரம் நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. அந்த லாசரு மரிக்கும் பொழுது எதுல தெரியுமா மரித்தானாம்? வியாதிப்பட்டவனாய் மரித்தான். ஆனால் அவன் வெளியே வரும்போது அவனுக்குள்ள வியாதி இல்லை, சரிங்களா? அவன் மரித்தவன் உயிரோடு வந்தான், வியாதியோடு அல்ல, பூரணமாய் சுகமாய் வெளியே வந்தான். இன்னைக்கு நான் சொல்றேன், தேவ மகிமையை பெற்று வாழ்கிற வாழ்க்கை தான் மேன்மையான ஒன்று. இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், நான் கர்த்தரை நம்புறேன், அவர் தான் எனக்குன்னு சொல்லி நீங்களும் நானும் சொல்லலாம். ஆனா தேவ மகிமை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படலைன்னா நம்முடைய விசுவாசம் சரியில்லைன்னு சொல்லி அர்த்தம். ஹல்லேலூயா. சத்தம் வர மாட்டேங்குது. இன்னைக்கும் நிறைய பேர் பாருங்க, இன்னைக்கும் அந்த விசுவாசத்துல உறுதியா இல்லை. அந்த விசுவாசம் மாத்தாளுடைய விசுவாசத்தை போல இருக்கிறது. இன்னைக்கு அப்படி இருக்கக்கூடாது. பிரைஸ் எல்லாம் நல்லா கவனிங்க. ஆமென். நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். இந்த வார்த்தை உங்களுக்கு நேராய் வரும்போது சூழ்நிலைகளை பிசாசு கொண்டு வந்து நிறுத்துவான். உன் தேவன் செய்ய மறுத்து விட்டார், அவரால் முடியாது, உனக்கு அற்புதம் செய்ய மாட்டான், நீ பாவி, நீ தகுதி இல்லாதவர்கள் என்று அவன் சொல்லும்போது ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் ஆண்டவர் இயேசுவால முடியும், என் ஆண்டவர் இயேசுவால முடியும், என் ஆண்டவர் இயேசுவால முடியும். இப்படிதான் அநேக பரிசுத்தவான்கள் தேவ மகிமையை தங்கள் வாழ்க்கையிலே அனுபவித்தார்கள். நிறைய பரிசுத்தவான்கள் தேவனுடைய மகிமையை இந்த இப்படிப்பட்ட விசுவாசத்தின் மூலமா தான் என்ன பண்ணாங்க தெரியுங்களா? தேவ மகிமையை அடைந்தார்கள். சூழ்நிலைகள் எவ்வளவு கடினமா இருந்தாலும், நம்புவதற்கு ஏதுவாக இல்லாமல் இருந்தாலும், சாத்தியமே இல்லை என்று சொன்னாலும், நான் ஆபிரகாமை போல விசுவாசிப்பேன்கிற ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள வரணும். ஹல்லேலூயா. எப்படி தெரியுமா விசுவாசித்தாராம்? ரோமர் 4:17 வசனம். ரோமர் 4:17. நல்லா கவனிங்க. ஆண்டவர் எப்படி தெரியுமா விசுவாசித்தானா? ஆபிரகாம் எப்படி விசுவாசித்தாரா? இல்லாதவைகளை இருக்கிறவைகளை, ஒண்ணுமே இல்லை, கவனிங்க, ஒண்ணுமே இல்லை, 100 வயசு ஆயிடுச்சு, தான் சரீரம் செத்து போச்சு. சாராளுக்கு 90 வயசு, சாரலுடைய கர்ப்பம் செத்து போச்சு. ஆனா என்ன தெரியுமா? இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன், மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவனா. அப்படிப்பட்ட விசுவாசத்தை ஆண்டவர் மேல வைத்திருந்தான். அதனால தான் என்ன தெரியுங்களாச்சு? வாசிக்கலாம், வாசிங்க. எபிரேயர் 11:12 வசனம் வாசிங்க. எபிரேயர் 11:12. இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைந்து கொண்டு பூமியில். எபிரேயர் 11:12 வசனம். ஆனப்படியினால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிருந்த மணலைப் போலும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இதுதான் தேவ மகிமை. சரீரம் செத்து போச்சு, 100 வயசு ஆயிடுச்சு, ஆனாலும் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் மேல விசுவாசம் வைத்தாங்க. மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவனா இருக்கிறார் என்று சொல்லி, the God who gives life to the dead and calls to being things that were not. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன், மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவன். அதனால தான் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவ மகிமையை திரும்ப பெற்றாரு? எப்படி பெற்றாருங்க? பெருவானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிருந்த மணலை போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். ஹல்லேலூயா.
இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை தேவ மகிமை இல்லாத வாழ்க்கையா இருக்குது தெரியுமா? ஸ்டில் நோ, நான் பார்க்குறேன் தெய்வ மகிமை உங்கள் வாழ்க்கையில் இல்லை. காரணம் என்ன தெரியுமா? உங்களுடைய விசுவாசம் சரியில்லை. இன்னைக்கு ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் விசுவாசத்தை என்ன பண்ணுங்க, இன்னும் உயர்த்துங்க. அந்த நிலை, அதனுடைய குவாலிட்டி உயரட்டும். நான் உன் மேல வைக்கிற விசுவாசம் உண்மையான விசுவாசமாய், நிலைத்திருக்கிற விசுவாசமாய், மாறி போகாத விசுவாசமாய். கவனிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட விசுவாசத்திற்குள்ளா கர்த்தர் உங்களை வழி நடத்துவார்கள். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில தேவன் தேவ மகிமையை கொண்டு வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த விசுவாசத்தினுடைய நிலைப்பாடா இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் இழந்தாலும் தன் தேவன் மீது நம்பிக்கை வைத்த யோபுவை போல, யோபுக்கிறது எல்லாத்தையும் இழந்துட்டான். நல்லா கவனிங்க, இங்க சொல்றேன், 10 பிள்ளைகள் இழந்துட்டான், எல்லா ஆசையும் இழந்து போயிட்டான். ப்ளீஸ் கவனிங்க. சரீரத்தில் இருக்க எல்லா சுகமும் போச்சு. அப்ப என்ன தெரியுமா சொன்னார்? என்ன தெரியுமா சொன்னார்? வாசிக்கலாம். யோபு 13வது அதிகாரம் 15வது வசனம். யோபு 13:15. சீக்கிரமாய் கடந்து போகலாம். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். பிரைஸ் எல்லாம் பாருங்க, நல்லா கவனிங்க. அவர் என்னை, சத்தமா சொல்லுங்க, கொன்று போட்டாலும், எல்லாம் சத்தமா சொல்லுங்க. அவங்க 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 மனைவி வந்து சொல்றாங்க, இங்க கவனிங்க ஒரு நிமிஷம் ப்ளீஸ். அவங்க மனைவி வந்து சொல்றாங்க, எல்லாம் தான் போயிடுச்சு. தயவுசெய்து கவனிங்கன்னா கவனிங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். எல்லாமே போயிடுச்சு, பிள்ளைங்க செத்து போச்சு, ஆசையெல்லாம் அழிஞ்சு போச்சு, உன் சரீரத்தில் இருக்கிற சுகமெல்லாம் போயிடுச்சு. இன்னும் நீ ஏன் உன் உத்தமத்தில் இருக்கிற தேவனை என்ன பண்ணு, தூஷித்து ஜீவனை விடு. யோபு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்க. அப்போது அவன் மனைவி அவளை பார்த்து, நீ இன்னும் உடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும். நான் சொல்றேன் பாருங்க, தேவனை தூஷித்து ஜீவனை விடுகிறது எங்க தெரியுமா கொண்டு போயிடும்? கைண்ட்லி லிசன் ஹியர், நல்லா கவனிச்சுங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், விசுவாசமே இல்லாம மரித்து போய்விடுவோம் என்று சொன்னால் எங்க தெரியுமா போவோம்? 2ஆம் மரணமாக்கினி அக்கினியும் கந்தக கடலிலே தள்ளப்படுவோம். நீங்க வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல படிக்கும் போது, அவிசுவாசம் உள்ளவர்கள் எங்க தெரியுமா பங்கடைவார்கள்? நல்லா கவனிச்சுங்க. மார்த்தாளை போல விசுவாசம் உள்ளவர்கள் எங்க தெரியுமா இங்க கவனிங்க பிரதர் ப்ளீஸ். எங்க தெரியுமா பங்கடைவாங்க? எங்கங்க? 2ஆம் மரணமாக்கிய அக்கினியும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே பங்கடைவார்கள், நரகத்திலே பங்கடைவார்கள். நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. மனைவி சொல்றா, நீ தேவனை தூஷித்து ஜீவனை விடும். அதுதான் பயம். இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க தெரியுங்களா? தான் ஜீவன் போகிற காலத்துல அவங்களுடைய வாழ்க்கையினுடைய விசுவாசத்தின் அளவு பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகி கிடக்குது. அவங்களுடைய விசுவாசம் முழுவதுமாய் உடைந்து சிதைக்கப்பட்டு கிடக்கிறது. அப்படி அவிசுவாசத்தோடு மறிக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? நன்றாக யோபு அறிந்திருந்தார். இவ சொல்றா, என்ன பண்ண, தேவனை தூஷித்து ஜீவனை விட்டுடு. அவன் சொல்றான், ஆண்டவரே நீர் என்னை கொன்று போட்டாலும். இன்னைக்கு நான் பார்க்கிறேன், என் பிள்ளைகள் இல்லை, என் பிள்ளைகள் இல்லை, என் சொத்து இல்லை, என் சுகம் இல்லை, எல்லாமே இல்லை. நீர் என்னை, இன்னும் எனக்கு உயிர் தான் இருக்கிறது, நீர் என்னை கொன்று போட்டாலும் நான் என்ன பண்ணுவேன்? நான் உன் மேல நம்பிக்கை தான் இருப்பாண்டவரே, பரவாயில்ல. அதனால தான் அவங்களுடைய அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய மகிமை விளங்கினது. இன்னைக்கு ஒரு சின்ன விஷயம் பாருங்க, சபைக்கு வர்றதில்ல தெரியுமா, ஜபிக்கிறதுல, ஊழியம் செய்யறதுல, ஆராதிக்க வர்றதுல கேட்டா சின்ன ஒரு இது. எப்படிங்க உங்களால என்னால சொல்ல முடியுமா? உங்களால சொல்ல முடியுமா? என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன்னு சொல்ல முடியுமா? முடியாது. இல்லை, நான் சொல்றேன், மார்த்தாளை போல் இருக்கிற விசுவாசம் தேவ மகிமை உனக்குள்ளே கொண்டு வராது. தேவ மகிமையை நீங்களும் நானும் அனுபவிக்க முடியாது. கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுங்களா? யோபுக்கு வாசிக்கும் பொழுது, யோபு 42வது அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனம், அந்த விசுவாசத்துக்குரிய அந்த தேவ மகிமையை
யோபு பெற்று அனுபவித்தார். கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமை ஆசீர்வதித்தார். இப்படியே நீங்க வாசிக்கும் பாருங்க 16வது, இதற்கு பின்பு 16வது வசனம் 17வது வசனம், இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையை முறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளையுடைய பிள்ளையும் கண்டான். யோபு நெடுநாளாயிருந்து பூரண வயதுள்ளவனாய். கவனிக்கிறீங்களா? நல்லா கவனிங்க. உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்றி முடிப்பார். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, எதுவுமே இல்லை, ஆமா, எல்லாம் அவர்கிட்ட இருக்கு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எதுவுமே இல்லாம ஆண்டவர்கிட்ட வந்து இருக்கிறோம், எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்காகத்தான். இன்னைக்கு உங்க விசுவாசத்துல தடுமாறாதீங்க. விசுவாசத்துல தடுமாற ஆராதிங்க. நல்ல தேவனை துதிங்க, நல்ல தேவனை மகிமைப்படுத்துங்க. பிசாசு சொல்லுவான், இல்லை கர்த்தர் செய்ய மாட்டார், கர்த்தர் செய்ய மாட்டார். யோபின் மனைவி மூலமா, யோபி மனைவி பேசினால தெரியல, யோபு மனைவி மூலமா பிசாசு பேசினான்னு தெரியல. நீங்க என்ன யோசிக்கிறீங்க? நீங்க என்ன சொல்றீங்க? யோபு மனைவி பேசியிருப்பாளா, யோபு மனைவி பேசியிருப்பாளா? யாரு பேசினாலும் என்னத்தான்? விசுவாச குறைவு தான் அது. ஹல்லேலூயா. ஆமென். பிசாசு சொன்னாலும் அது விசுவாச குறைவு தான். நீங்க சொன்னாலும் விசுவாச குறைவு தான். அதனால நான் உங்களுக்கு சொல்றேன், இல்லை, ஹல்லேலூயா, என் வாழ்க்கை தேவ மகிமையை காணும்படியாய், சத்தமா சொல்ல மாட்டேங்கிறேன், என் வாழ்க்கையில தேவனுடைய மகிமையை காணணும் ஆண்டவரே. கையை வைத்து சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, என் வாழ்க்கையில தேவ மகிமையை காணணும் ஆண்டவரே. கர்த்தர் செய்ய வல்லவர், அவர் செய்ய வல்லவர். ஸ்தோத்திரம். எல்லாம் சொல்லுங்க, அவர் செய்ய வல்லவர், அவர் செய்ய வல்லவர். இன்னும் சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, மார்க் 5வது அதிகாரம் 27வது வசனம் 28வது வசனம். மார்க் 5, 27, 28. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டங்களுக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் உடனே அவருடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. நல்லா கவனிங்க, பெரிய ஜனக்கூட்டம். நல்லா கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிச்சிருங்க. பைபிள் அப்புறம் திருப்பி கொள்ளலாம், ஒரு நிமிஷம் கவனிங்க. பெரிய திரள் கூட்டான ஜனங்க. நல்லா கவனிங்க, நிறைய ஜனம். அப்போ ஒரு அம்மா வந்து 12 வருஷமா பெரும்பாடு. எத்தனை வருஷங்க? ப்ளீடிங் ஆயிட்டே இருக்கு, ப்ளீடிங் ஆயிட்டே இருக்கு. அவங்க எப்படியாவது நான் என்ன பண்ணணும்? இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை நானே தொடணும். ஆனா இங்க பார்த்தா என்ன இருக்கு? திரளான ஜனக்கூட்டம். ஒருவேளை நீங்களும் நானுமா இருந்தா என்ன பண்ணியிருப்பேன் யோசிச்சா, போடா, இந்த ஜனக்கூட்டத்துக்குள்ள நம்ம என்ன பண்ண முடியாது, போக முடியாது. ஆண்டவரை நினைச்சிட்டு பாஸ்டரை வீட்டுக்கு வர சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போயிடலாம். இல்ல, பாருங்க, நான் சொல்றது கவனிங்க. அவ்வளோ திரள் கூட்டமான மக்கள் மத்தியிலும் அந்த 12 வருஷமாய் பெரும்பாடோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற, உதிரத்தின் ஊரலோடு பலவீனப்பட்ட அந்த ஸ்திரீ என்ன தெரியுமா பண்றாங்க? அந்த ஜனக்கூட்டத்துக்குள்ளே போய் 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 கடைசியே எங்க தெரியுமா ரீச் ஆகுறாங்க? எங்க ரீச் ஆகுறாங்க? ஆண்டவருடைய சமூகத்துல நேரா போய் அவருடைய வஸ்திரத்தை என்ன பண்ணாங்க? சத்தமா சொல்லுங்களேன். விசுவாசம், நான் அடிக்கடி நான் சொல்றது தான், நம்புறது விசுவாசம் இல்ல, செயல்படுத்துகிறது தான் விசுவாசம். நம்புறது விசுவாசம், தம்பிங்க கவனி, நம்புறது விசுவாசம் இல்ல, செயல்படுத்துறது தான் விசுவாசம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு விசுவாசம் எப்போ தெரியுமா பரிபூர்ணமாகும், ஃபுல்னஸ் ஆகும். நம்முடைய விசுவாசம் எப்போ முழுமை பெறும்? நல்லா கவனிங்க. 5 மாதத்துல குழந்தை பிறந்திருக்கிறத பார்த்துருக்கீங்களா? அப்படி பிறந்துச்சுன்னா என்ன தெரியுங்களா? அது என்னங்க? குறைவுன்னு குழந்தை, சரிங்களா? கண்ணு தெரியாது, காது கேட்காது, மூளை வளர்ச்சி சரி இருக்காது, சரிங்களா? இருதயம் சரியா இருக்காது, குறைவு பிரசவம். எப்போதான் நிறைவு பெறுதுங்க?
9 மாதத்துல அழகாய் பிறக்கும்போது கண்ணு சரியா, காது சரியா, மூக்கு சரியா, மூளை சரியா, இருதயம் சரியா, கிட்னி சரியா, எல்லாமே சரியா இருக்குது. ஆமா தானே? அதே மாதிரி நான் சொல்றேன், உங்க விசுவாசம் எப்ப தெரியுமா பூரணப்படும்? உங்க கிரியை மூலியமா தான் பூரணப்படும். சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களே? சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க, கர்த்தருடைய வேதத்துல பிரியமாய் இந்த இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இதுக்கு எத்தனை பேருக்கு இந்த வசனம் தெரியும்? எல்லாருக்கும் தெரியும். நம்ம சின்ன வயசுல இந்த வசனம். ஆனா இந்த வசனத்தை எத்தனை பேர் செயல்படுத்துறீங்க? வாரத்துக்கு ஒரு முறை, அதுவும் நான் திட்டுறதுனால தான் சிலர் பைபிளே எடுத்துட்டு வர்றீங்க, இல்லைன்னா அந்த பைபிளை கூட எடுக்க மாட்டீங்க. ஆண்டவர் சொல்ற, இரவும் பகலும் நீ தியானமா இருந்து பாரு, நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். நீ எப்படி தெரியுமா இருப்ப? நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பாய். எப்பொழுது? வசனத்தை கேட்கறதுனால மாத்திரம் இல்ல, வசனத்தை செயல்படுத்துகிறது மூலமா தான். சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு இந்த பெரும்பாடு உள்ள இந்த ஸ்திரீ அந்த விசுவாசத்தோடு நிற்கல, அதை செயல்படுத்த ஆரம்பித்த உடனே தான் என்ன நடந்துச்சான் தெரியுமா? லூக்கா 8ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை வாசிங்க. சீக்கிரமா திருப்பிக் கொள்ளலாம். வாசிங்க. லூக்கா 8:44. வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. பாருங்க, உடனே, சத்தமா சொல்லுங்க, உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போனது. அப்ப தேவ மகிமையை பார்த்தாங்களா இல்லைங்களா? சத்தமா கவனிங்க. ஒரு நிமிஷம் ப்ளீஸ், ஒரு நிமிஷம் சார், நல்லா கவனிங்க. தேவ மகிமையை கண்டாங்களா? தேவ மகிமையை கண்டாங்களா? கண்டலையா? எப்போ? விசுவாசம் கிரியினால பூரணமாக்கப்படணும். சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ஹல்லேலூயா. பாருங்க, வாசிக்கலாம். யாக்கோபு 2வது அதிகாரத்திலே 20வது வசனம் நான் உங்களுக்கு படிக்கிறேன். வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது. ஆண்டவர் சொல்றாருல, பரிசுத்த ஓய்வு நாளை எப்படி ஆசரிக்கணும் சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை மாத்த சொல்றேன். பரிசுத்த நாளை, ஓய்வு நாளை என்ன பண்ணணும்? பரிசுத்தமாய், அதை மகிமுள்ள நாளுன்னு சொல்லி நீ எண்ணணும். அது கர்த்தருடைய நாளுன்னு சொல்லி. அப்போ கர்த்தர் உன்னை என்ன பண்ணுவாரா? பூமியின் உயர்ந்த இடங்களிலே உன்னை எடுத்துக்கொண்டு நிற்பாராம். எத்தனை பேர் இந்த வசனம் எல்லாருக்கும் தெரியும்? வாரம் வாரம் நாங்கள் ஸ்டேட்டஸ்லையும் போடுறோம், இதுலேயும் போடுறோம். ஆனால் வசனம் தெரிஞ்சும் எத்தனை பேர் அதுக்கு கீழ்ப்படிஞ்சு அதை செயல்படுத்துகிறோம்? வர்றதில்லை. எப்படிங்க தேவ மகிமை உங்க வாழ்க்கையில காணப்படும்? இன்னைக்கு சொல்றேன், ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல விசேஷம் வரை அநேக வசனங்கள் உங்களுக்கு தெரியும். தாய் தகப்பனை கனம் பண்ண, எத்தனை பேர் கனம் பண்றோம்? உன் ஆயுசு நாள் பெருகும் சொல்லி இருக்காருல்ல ஆண்டவர். வட்டி வாங்க கூடாதுன்னு சொல்லி எத்தனை பேர் வண்டி, விபச்சாரம் செய்யக்கூடாதுன்னு சொல்றோம். ஆதியாக முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரலாம் அத்தனை வசனங்களும் தெரியும். ஆனா எதையும் நான் செயல்படுத்த மாட்டேன்னு சொன்னா ஆண்டவர் சொல்றாரு, உன் விசுவாசம் செத்து போனது. எப்படிங்க செத்து? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எப்ப தெரியுமா விசுவாசம் பூரணமாக்குறது? அதுல பாருங்க 22வது வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாமா? எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க, எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க, தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்க. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளுங்க. விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடு கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறோம். பாருங்க, நல்லா கவனிங்க. விசுவாசம் எப்ப தெரியுமா பூரணப்படும்? கவனிங்க, எப்ப தெரியுமா பூரணப்படும்? நல்லா கவனிங்க. இன்னைக்கு கர்த்தர் மேல இருக்கிற அன்பு, கர்த்தர் மேல இருக்கிற அந்த ஆசை எல்லாம் போயிடுச்சு. காரணம் என்ன தெரியுமா? எதையும் நம்ம கிரியினால செய்யாதனால தோல்வி தோல்வி. தேவ மகிமை இல்லாத ஒரு வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கையா மாறி போச்சு. நம்மளை பார்க்குறவங்க சர்ச்சைக்கு வரமாட்டேங்கிறாங்க. நீ சரியில்லை, நான் உன் கூட என்ன பண்ண மாட்டேன், மாட்டிக்கொள்ள மாட்டேன். இருக்கிற இந்த சந்தோஷமே போதும், இருக்கிற இந்த சமாதானமே போதும், நீ போ.
உன் தேவன் சமாதானம் தரான்னு சொல்றாரு, உனக்கே சமாதானம் இல்லை. உன் தேவன் பரிசுத்தம் தரான்னு சொல்றாரு, உனக்கே பரிசுத்தம் இல்லை. உன் தேவன் ஆசீர்வாதம் தராருன்னு சொல்றாரு, உனக்கே ஆசீர்வாதம் இல்லை. உன் தேவன் உன்னை மேன்மைப்படுத்துவார்னு சொல்ற, நீ மேன்மை இன்னும் படலை. எப்படிங்க அடுத்து உள்ள வருவான்? தேவ மகிமை காணப்படாத ஒரு வாழ்க்கை, தேவ நாமம் தூஷிக்கப்படுகிற ஒரு வாழ்க்கையா இருக்கிறது. தேவ மகிமை விளங்காத ஒரு வாழ்க்கை, தேவ நாமம் தூஷிக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை. தெரியுமா உங்களுக்கு? நான் சொல்றேன் பாருங்க. எப்ப தெரியுமா விசுவாசம் பூரணப்படும்? விசுவாசம் கிரியையினால பூரணப்படும். இன்னைக்கு நிறைய எல்லாம் கேட்குறோம் பாருங்க, அப்படியே அங்க இங்க இருக்கும்போது இந்த நம்பிக்கை இருக்கும், வெளியே இன்னைக்கு அநேகர் யோசிச்சுக்கிறீங்க. இப்போ கூட உட்காந்துக்கிட்டு நாளைக்கு என்ன பண்றது, அடுத்த வாரம் என்ன பண்றது, அடுத்த மாசம் என்ன பண்றது, இவ்வளோ பாரங்கள். இங்கதான் உட்காந்துட்டு இருப்பீங்க, கத்தி கத்தி நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பேன். எங்க அம்மா தான் சொல்லுவாங்க, ஏசாமி சொல்லியே திருந்தாதவங்க நீ சொல்லி திருந்துருவாங்களாப்பா, அதனால கொஞ்சம் சத்தத்தை என்ன பண்ண, கொஞ்சம் கம்மி பண்ணி. இல்லம்மா பரவாயில்ல, ஆண்டவர் சொல்லியே பேதுரு காட்டி கொடுத்தான், மறுதலிச்சுட்டான், யூதாஸ் காட்டி கொடுத்தான், எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்களே. ஆனா நீ சொல்லி அதை உண்மையா நம்ம மாத்திரக்கூடாது. சொல்லுங்க, இல்ல ஆண்டவரே, இல்ல ஆண்டவரே, என் வாழ்க்கையில தேவ மகிமையை காணும்படியாய் ஆண்டவரே, என் வாழ்க்கையை விசுவாசத்தை ஒரு நிலைக்கு கொண்டு போவேன் ஆண்டவரே, ஒரு உயர்ந்த நிலைக்கு நான் கொண்டு போவேன் ஆண்டவரே. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உயர்த்த அவருடைய கரம் குறுகி போகிறதா? அற்புத அடையாளங்கள் செய்யாதபடிக்கு ஆண்டவருடைய கரங்கள் முடமாய் கிடக்கிறதா? உயர்த்தாதபடிக்கு. இன்னைக்கு நான் சொல்றேன் பாரு, ஆண்டவர் நிறைய காரியங்கள் சொல்றார். விசுவாசம் எதனால பூரணப்படும்? சத்தமா சொல்லுங்க, கிரியையினால. இன்னைக்கு நிறைய வசனங்கள் நமக்கு தெரியும். ஆனா எதையும் நம்ம என்ன பண்ணல, கிரியினால செயல்படுத்துறது இல்லை. எப்படி நம்ம மகிமை அடைய முடியும்? கிறிஸ்துவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்பது மகிமையான வாழ்க்கை, அது ஆசீர்வாதமான வாழ்க்கை, உயர்ந்த வாழ்க்கை, உன்னதமான வாழ்க்கை, மேன்மையான வாழ்க்கை. ஹல்லேலூயா. கர்த்தர் இப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் தங்களுடைய கிரியினாலே என்ன பண்ணாங்க, விசுவாசத்தை பூரணமாக்கினார்கள். அதனால தேவனுடைய மகிமை அவருடைய வாழ்க்கையில காணப்பட்டது. தேவ பிள்ளையே, ஹல்லேலூயா. பைபிள் எடுக்கும் போதே நமக்கு என்ன ஆயிடுதுங்க, சிலர் பாருங்க பைபிள் எடுக்கும் போதே கோட்டுவா வரும், பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாவே தூக்கம் வரும். ஏன் தெரியுமா? தேவனுடைய வார்த்தையின் மேலே விசுவாசம் இல்லாது. இன்னைக்கு நான் சொல்றேன், இல்லை, அவளுடைய பெரும்பாடு என்ன பண்ணுச்சுங்களா, உடனே, சத்தமா சொல்லுங்க, உடனே, உடனே, சத்தமா சொல்லுங்க, உடனே, உடனே, உடனே. எப்ப தெரியுமா? கிரி அவன் வீட்டில் இல்லை, அந்த பெரும்பாடை பத்தி கவலைப்படலை, திரளான ஜனங்களை பத்தி கவலைப்படலை, உதிரத்தின் ஊரல் ஊறிட்டு அப்படியே ப்ளீடிங் ஆயிட்டே இருக்குது, அதை குறித்து கவலைப்படலை. எப்படியாவது என் ஆண்டவர் இயேசுவுடைய வஸ்திரத்தை நான் தொட்டா போதும், நான் தொட்டா போதும், எனக்கு சுகம் கிடைத்து விடும். அவருடைய வஸ்திரத்துல அவ்வளோ வல்லம் உண்டு. தேவ பிரசன்னத்துல அவ்வளோ மகிமை உண்டு. சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ஹல்லேலூயா, ஆமென். எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவர் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். புரிஞ்சுச்சிங்களா? நல்லா கவனிக்கிறீங்களா? என் ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறேன், எனக்கு பலனை தருவார். சத்தமா சொல்லுங்க, பலனை தருவார். வெறுமையா அனுப்பிச்ச மாட்டார். சத்தமா சொல்லுங்க, வெறுமையா அனுப்ப மாட்டார். விசுவாசத்தோடு அந்த நிலை என்ன சூழ்நிலை வந்தாலும், ஹல்லேலூயா, என்ன சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவர் மேல இருக்கிற நம்பிக்கை மாத்திரம் தளர்த்து விடாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், கர்த்தர் உங்களை உயர்த்துவார், கர்த்தர் உங்களை விடுவிப்பார், கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார், கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்களே. ஹல்லேலூயா. தேவ மகிமை உங்க வாழ்க்கை அப்படியே நிறைத்திருக்கும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை நம்பும் நான் பாக்கியவான்,
உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். நல்லா உற்சாகமா கரங்களை தட்டி. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே இன்னும் நல்லா உற்சாகமா. ஆமென். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். நீதானே என் துணையானி, என் கேடகமும் மானி. நல்லா உற்சாகமா. நீதானே என் துணையான், என் கேடகமும் மானி. என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே, என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். ஆண்டவரே, யாக்கோபின் பங்காயிருக்கிறவர் அப்படிப்பட்டவர் அல்ல, அவர் வானத்தை பூமி உண்டாக்கின தேவனாக்கிறார். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை நிகழ்ந்திருக்கும். வெட்கப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. நல்ல உற்சாகம், ஒரு வல்லமையோடு கடந்து போலாம். தேவன் ஆராதனை. போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். இன்னும் நல்லா உற்சாகமா. அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். சீயோன் பர்வதம் இருப்பதைப் போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். சீயோன் பர்வதம் நிலைப்பதைப் போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். ஆகாமியத்தின் கொடுங்கோ என்மேல் நிலைவதில்லை. ஆகாமியத்தின் கொடுங்கோ என்மேல் நிலைவதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். அல்லேலூயா. அப்படியே எழுந்து நிற்போம் ஆண்டவருடைய சமூகத்தில். இவ்வளோ காலம் எப்படி வாழ்ந்தோம் தெரியாது, ஆனால் இனி இப்படித்தான் நான் வாழ போகிறேன் ஆண்டவரை. எல்லாம் எழுந்து நிற்போமா? எல்லாம் எழுந்து கரங்கள் ஒரு 5 நிமிஷம். ஜீசஸ், எல்லாம் கண்ணில் மூடி. பாவமாக்கப்படவோ கர்த்தர் உன்னை தெரிந்து கொள்ளல. கையை உயர். ஏற்கனவே நிறைய ஏமாற்றங்கள் ஆண்டவரை என் வாழ்க்கையில, ஏற்கனவே நிறைய பலவீனங்கள், நிறைய வியாதி, பாடு, துன்பம், பாவம், தவிப்பு, இழப்பு, கண்ணீர் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியுமே. ஆண்டவரை பார்த்து
உன்னை விசுவாசிக்கிறேன்ப்பா. நல்ல கண்ண மூடி ஆண்டவரே பார்த்து ஒரு அற்புதத்தின் நேரமா கர்த்தரங்களை வச்சு எல்லா கரங்களை நல்லா உயர்த்து. உனக்கு யாரும் இல்லைன்னு தெரியும் ஆண்டவரே, உனக்கு யாரும் இல்லை ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். என்னத்தன நம்பிக்கை வந்திருக்கிற, உன்னை நான் கைவிட மாட்டேன், உன்னை நான் கைவிட மாட்டேன், உன்னை தண்டிக்க மாட்டேன், உன்னை வெறுவையும் அனுப்பிவிட மாட்டேன், உன்னை கேவலப்படுத்தி விட மாட்டேன். ஆண்டவர் சொல்கிற காரியம் அதுதான். என்னிடத்துல விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை. நீ உன்னை வெட்கம் அடைய மாட்ட. நல்ல கையை நல்லா உயர்த்தி அப்பாவை பார்த்து நல்லா உயர்த்தி நல்லா உயர்த்தி. எனக்கு உலகில் யாரும் இல்லை, உம் சொல்லையே நம்பி வந்த எனக்கு நீரே அடைக்கலம். உம்மையே நம்பி வந்த எனக்கு உலகில் யாரும் இல்லை, உம் சொல்லையே நம்பி வந்த எனக்கு நீரே புகலிடலம். நீரே கையை உயர்த்தி அப்பா, நீரே நீரே அடைக்கலம். நீரே 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 புகலிடம். உம்மையே நம்பி வந்த எனக்கு உலகில் யாரும் இல்லை, சோர்வுகள் சூழ்ந்திடும் உலகத்திலே தோல்விகள் துரத்திடும் வேளையிலே நல்ல கரங்களை உயர்த்தி. சோர்வுகள் சூழ்ந்திடும் உலகத்திலே தோல்விகள் துரத்திடும் வேளையிலே அதிசயங்கள் செய்யும் தேவன் என் அருகே நடந்து வந்தீர். அதிசயங்கள் செய்யும் தேவனே புகலிடம். நீரே நீரே நீங்க தாண்டவரே, நீரே இன்னும் சத்தமா நீரே 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 புகலிடம். மனிதர்கள் மறந்திடும் நேரத்திலே தனிமையில் நடந்திடும் பாதையிலே, மனிதர்கள் மறந்திடும் நேரத்திலே தனிமையில் நடந்திடும் பாதையிலே நம் துணையாய் நமது தேவன் நம்மை சுமந்து காத்திடுவார். நல் துணையாய் நமது தேவன் சுமந்து காத்திடுவார். இயேசுவே எல்லா கரங்களும் நீரே. இயேசப்பா இயேசப்பா எனக்கு யாரும் இல்லப்பா, உம்மை நம்பி வந்துக்கிறப்பா. அடைக்கலம் ஆமென். கையை வைத்த நல்லா நீரே நீரே
டாடி 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 இயேசுவே என் ஆண்டவரே தேவரே புகலிடம் நம்பி வந்த எனக்கு உலகில் யாரும் இல்லை உம் சொல்லையே நம்பி வந்த எனக்கு உலகில் யாரும் இல்லை இயேசுவே 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 என் தெய்வமே என் தகப்பனே என் ஆண்டவரே என் ரட்சகரே ஓ என் கண்மலையே என் ஆதரவே என் அடைக்கலமே அப்பா 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 இயேசுவே அப்பா அப்பா அடைக்கலோ ராஜா அப்பாவை பார்த்து கேளுங்க. ஒரே ஒரு வார்த்தை போதும். கையை உயர்த்தி ஒரே ஒரு வார்த்தை. இன்னொரு முறை போடலாமா? நீரே அடைக்கலம் எந்த இடத்துல சிதைக்கப்பட்டது, என் விசுவாசம் எந்த இடத்துல உடைக்கப்பட்டது, என் விசுவாசம் எங்கு குறைந்தது என்பதை உணர்ந்து கொண்டேன் ஆண்டவர். நேச கரத்துல என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நேச கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். மகிமையானவைகளை வல்லமையானவர் எனக்கு செய்தார் என்று சொல்லி என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட போகிறதற்காக இயேசு ராஜாவின் நாமத்தில் பிதாவே.